ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்போட உபதேசங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரத்திலே ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உலகத்தில் வருவார்கள், உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள் சொல்லிட்டு உலகத்தார சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டு அதன்படி வாழாத, அந்த ஏசப்படி உபதேசப்படி வாழாத அவர்களை தான் வந்து கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பார்த்தீங்கன்னா யோவான் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மத்திய 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானம் சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வி சொல்லிட்டு உலகத்தார பார்த்து சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரட்சிக்கப்பட்டு சட்டத்துக்கு மேன்மையான நல்ல ஒரு சட்டத்திட்டங்கள் உபதேசனை பெற்றுக்கொண்ட அந்த மக்களை பார்த்து தான் அவர்கள் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பரிசேயர்கள்னு சொல்லி சொல்கிறார் ஏசப்பா. இன்னும் பாருங்கள், மத்திய 23வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தோட்டம், கல்லறைகள், அப்புறம் இன்னும் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை மூழ்கியவர்கள், இன்னும் இவங்களும் பரலோக போகிறவர்களும் இங்கே விடுறதில்ல, குருடரே, மூடரே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மத்திய 23வது ஃபுல்லாக பரிசேரில் பார்த்து ஏசப்பா வந்து கடிந்து கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டாரு. அதாவது என்னென்னா, சாதாரண இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறது, நகைப்படம் இருக்குது, புறமான அலங்கரிப்பு, இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையான இம்பார்ட்டன்ட் நம்ம பண்புகள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குணங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மனிதர்களை எல்லாம் நேசிக்கணும், எல்லாம் அன்பு கூறணும், எல்லாருக்கும் நல்ல சட்டத்துக்கு முன்மாதிரியாக வாழணும்னு சொல்லிட்டு யோவான் சொல்கிறாரு, ஏசப்பா சொன்னார். ரோமர் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரோமர் 2வது அதிகாரத்தில் விசேஷமாக 2வது அதிகாரத்தில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மற்றொரு குற்றவாளி தீர்க்கிறாங்க, ஆனால் அவங்களே அந்த வார்த்தைப்படி வாயாமல் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரோமர் 2வது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய அநேக குற்றவாளின்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்களே அந்த வார்த்தைப்படி இவங்க வாயத்தல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2வது ஃபுல்லாக படிச்சினாவே ரோமர் 2வது ஃபுல்லாக படித்தா நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 1 யோவானில் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானக மத்தியில் சொல்கிறாரு. யோவான் ஸ்ரீஷர் அவர் தனியாக சொல்கிறாங்கன்னா, அந்தி கிறிஸ்து உலகத்தாரை பார்த்து சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். உலகத்து மக்கள் மற்ற மார்க்கத்தாரில் ஃப்ரெண்ட்ஸ், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டுகிற மேன்மையான உபதேசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து தான் அந்தி கிறிஸ்துக்கள். அந்த வார்த்தையின்படி வாழாமல் இருக்கிற, உபதேசம்படி நல்லா ஒழுக்கமாக வாழாமல் இருக்கிறவங்களை பார்த்து தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு யோவான் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாருங்கள், இன்னும் பேதுரு பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், அநேக கள்ள தீர்க்கதரிசி அந்த காலத்தில் இருந்தாங்க, அதே போல் கள்ள போதில் அநேகர் இருப்பாங்க. அவங்க வந்து கேட்டுக்கு ஏதுவாக வேதத்தை புரட்டி போதிப்பாங்க, அவங்களுக்கு கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவாங்க சொல்லிட்டு பேதுரு 2வது இடத்துல பேர் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சத்தியமார்க்கு, அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கு தூசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வேதங்கள் மத்திய இருந்து வெளிப்படுத்த விஷயம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற இந்து மார்க்கத்தாரும், முஸ்லீம் மார்க்கத்தாரும், மற்ற மார்க்கத்தாரை பற்றி வேதத்தில் வந்து சொல்லப்படல ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்தவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்கள் நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது என்னென்னா, ஆரோக்கியமான சட்டத்திட்டங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழாமல் இருக்கிறவங்க தான் வந்து ஏசப்பா எல்லா புதிய ஃபுல்லாக உபதேசம் வந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்வர்கள் தான் அவர் கடிந்து பேசுகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்னுடைய தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மக்களையே போதிக்கலாம், என்ன ஒன்று நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மாயமான தாழ்மையில் அவன் நிறைய பேர் வாழறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அநேகர் வேறு விதமாக வாழறாங்க, அநேகர் சத்தியத்தை கலப்பாக பேசுகிறாங்க, இன்னும் அநேகர் வந்து இப்படி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி ஒரு மாய்மலக்காரராக இப்போ பார்த்தீங்கன்னா, மத்திய இன்னும் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தான தர்மம் பண்ணுறவங்க வந்து பெருமைக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபிகள் வந்து பெருமைக்காக ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உபவாசம் பண்ணுறவங்க பெருமைக்காக உபவாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய 7வது இன்னும் தெளிவாக வந்து ஏசப்பா சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து வேதத்தில் வந்து மற்ற மார்க்கத்தாரை பற்றி வேதத்தில் ஒரு வசனம் கூட, ஒரு சில வசனம் இருக்கலாம், ஆனால் எந்த மற்ற மார்க்கத்தாரை குற்றம் பற்றி பைபிள் எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு
கிறிஸ்தவ சொல்லிக்கிறவங்க பார்த்து தான் அவங்களுக்கு தான் வந்து வெள்ளை அடிக்கப்பட்டு கல்லறை தோட்டம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே நல்லா வேஷம் போட்டு ஃபாதர் பாஸ்டர் எல்லாரும் குறை சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 80% இப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம திருந்தி தான் ஆகணும். நானும் சில காலங்களில் அதுமாரி உபதேசக்கே தான் மாட்டிக்கொண்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளியே வெளியே வரது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்னுடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற அநேகருக்கு ஒரு ரிக்வஸ்ட், ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நம்ம நல்ல பண்புள்ளவர் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நல்ல ஒழுக்கமாக வாங்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தா அன்னி பாஷை லபலபான்னு கற்றுத்து அண்ணன் பார்த்தோன்னா அற்புதம் அதிசயம் செய்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, பிசாசுடைய வஞ்சனால வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் நான் நேரடியாக பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனம் கொடுத்தாரு, இந்த தரிசனம் கொடுத்தாரு, சொப்பனம் கொடுத்தாரு, ஆண்டவர் வந்து அந்த நோய் சுகமாக்கினார், ஆண்டவர் இந்த தீர்தரிசனம் சொன்னது அப்படி நிறைவேறிச்சு, நான் அநேக அற்புதம் செஞ்சேன், பிசாசில் துரத்தணும், தீர்தரிசனம் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிற அநேக இப்படி தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நீங்களாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து ஒன்றும் நிருபங்கள்லாம் நல்லா வாசி ஃப்ரெண்ட்ஸ். நிருபங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதம் அதிசயம் பேய் ஓடுறது தீர்தரிசனம் சொல்கிறது அப்படிலாம் வந்து நிருபத்தில் வந்து எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்கிறவங்க வந்து இந்த பூமியிலே வந்து அவங்க திருப்தி வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இம்பார்ட்டன் கிடையாது. அது வந்து கொசு மாதிரி, அதை வடிகட்டிடலாம். ஆனால் ஒட்டகத்தை வந்து மூழ்கிறாங்க. ஒட்டகத்தை மூழ்கினா மேன்மையான உபதேசம் தசம காணிக்கின்னு சொல்லிட்டு முக்கியதான் கொடுக்குறீங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ் மேன்மையான உபதேசம் என்ன, ஒழுக்கமாக வேணும், நீதி இரக்கம் சமாதானம், இதை தான் நம்ம ஒழுக்கத்தை பற்றி தான் வந்து வேதம் சொல்கிறங்காட்டியும் மற்ற கிறிஸ்தவ சபைகள் பற்றிக்கிற மாதிரி நீ அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ். இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு இயேசப்படி உபதேசப்படி வாழ்கிறவர்களுக்கும் விரும்புகிறவர்களும் வந்து ₹1 செலவு செய்யவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஒரு சரீர ஒடுக்கமும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டி ஃப்ரீயாக நம்ம அந்த ஒழுக்கமான பண்புக்கு தான் இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு ஒழுக்கத்தை விட்டுட்டு நற்பண்புகளை விட்டுட்டு அநேகர் என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த சங்கடம் இந்த சடங்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பையேற்பட உபதேசத்தில் மாட்டி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பையேற்பட உபதேசத்தினுடைய நிழல் வந்து அதோடைய நிழல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிஜம் வந்து அதனுடைய பொருளே கிறிஸ்து தான், ஏசப்பா தான் சொல்லிட்டு கொலேசியர் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட் தயவுசெய்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன், மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து வெளியே வந்துருங்க. அது வந்து வெளியே வந்து ரொம்ப ஆபத்து, ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒழுக்கம், நம்ம மனசு வந்து குழந்தை போல் இருக்கணும். நம்ம நல்ல ஒழுக்கமாக அநேகருக்கு நல்லா நேசிக்கணும், அநேகருக்கு நல்லா வழிகாட்டியாக இருக்கணும். இப்படி நம்ம கடைசி வரையும் மனம் திரும்பாமல் நம்ம பரிசேயர் போல் நம்ம வந்து சொல்லிட்டு வாயாமல் இருந்து பரிசேயர் போல் சதுசேயர் போல் வேதபாரர் போல் நம்ம இருந்தோமா நமக்கு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து அதில் மாட்டிக்கொண்டிருக்காதிங்க. எப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அற்புதம் செய்யறதுனால பறந்து போவீங்க அப்படின்னு சொல்லி எங்கன்னா வசனம் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? பேய்களை ஒரு ஓட்டத்தினால எங்கன்னா பறந்து போவீங்க வசனம் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? தீர்த்தரிசி சொல்கிறதுனால பறந்து போவீங்க ஏன்னா வசனம் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சத்திய வசனத்தை கை கொண்டு வர ஒன்றும் யோவான் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. யோவான் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தையும் அறிவி சத்தியம் ஒரு விடுதலையாக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கணும். அதே யோவான் வந்து 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேகனும் அவருடைய வார்த்தை கை கொள்ளுகிறவன் என்றைக்கு மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்லிட்டு ஏசப் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கற்பனை மீறி நடக்கிற எவனும் பொய்யன்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். 1 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கற்பனை கை கொண்டு வாழ்கிறவர் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட தான் அன்பில் பூர்ணம் உள்ளவர்கள். அதனாலே கிறிஸ்து நமக்குள், அதாவது கடவுள் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று நம்மளே நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு யோவான் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவர் கற்பன்படி வார்த்தைப்படி வாழாமல் நிறைய வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வாழ முடியாது. நம்ம ஆசைப்பட்டு அது வாஞ்சியாக இருக்கும்போது கொஞ்ச நாள் நிறைய வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது கொஞ்ச நாள் உபத்திரம் துன்பம் வாழ ஆரம்பித்தா துன்பம் உபத்திரம் வரும். வந்தோடனையும் அது சில காலம் பார்த்தீங்கன்னா அது மாறி நமக்கு ஒரு குழந்தை போல் ஒரு நல்ல மெச்சூரிட்டி, நல்ல ஒரு தேறின மனுஷன், நல்ல ஒரு ஒத்தமரலாம் நீதிமன்றம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டுட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒழுக்க நற்பண்புகளை விட்டுட்டு எப்போ பார்த்தா அற்புதம் அதிசயம் தீர்தரிசனம் நோய் சுகமாகத்து பேய் சுகமாகத்து ஆசீர்வாதம் பணம் உயர்வு, அது வந்து அதெல்லாம் வந்து பிசாசுடைய தந்திரம் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து அதை மாட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து வெளியே வந்துருங்க. அது ரொம்ப டேஞ்சர், ஜீவனுக்கு டேஞ்சர். அது பெரிய ஒரு வஞ்சகம். ஏன்னா வெளிப்பத்தி விசேஷம் பார்த்தா பிசாசுடைய ஆவிகள் வந்து அற்புதம் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுக்கமாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பண்பு நற்பண்புல வாழணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்துவ உபதேசமாக தான். நீங்கள் ரோமர்லேருந்து எல்லா நிருபங்கள் யூதாவிலையும் படித்து பாருங்கள். எல்லா நிருபங்களிலும் நம்ம உண்மையுள்ளவர்களா, ஒழுக்கமுள்ளவர்களா, நேர்மையுள்ளவர்களா, கடவுளுக்கு நற்பண்புள்ளவர்களாக தான் வாழணும்னு சொல்லிட்டு மீண்டும் எல்லா நிருபங்களும் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அதை
1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் இச்சைகளுக்கேற்ற அநேக போதகரை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவி கொடாமல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லிட்டு ஆ, ரோமரில் மன்னிக்கணும் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதனே பற்றி தான் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து இது ஓகே, இதனால் என்ன நடக்கும், நான் இஷ்டம் போல் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து அது முடிவு பயங்கரமான அழிவு. ஏன்னா ஒரு பாம்பு கடிச்சிச்சின்னா காப்பாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு கடிச்சா அந்த அளவுக்கு விஷம் போகும். பாம்பு கடிச்சாவே ஒரு 1 ஹவர் உயிரே போயிடும். ஆனால் இப்பேற்பட்ட வார்த்தை கடவுளுடைய வார்த்தை அவர் நேரடியாக வந்து, அதாவது எபிரேயரில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்லுவார், எபிரேயர் ஆக்கியான்னு சொல்லுவார், இவ்வளோ வெளியேற்பட்ட ரட்சிப்பை நீங்கள் வந்து ஏந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ரொம்ப ஆபத்து, உங்களுக்கு வந்து அந்த ரட்சிப்பு இயக்கக்கூடாது, அந்த ரட்சிப்பு இவ்வளோ மேன்மையான ரட்சிப்பு இயக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிக தண்டனைன்னு சொல்லிட்டு எபிரேயர் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தயவுசெய்து என்னுடைய தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து மனம் திரும்புங்க, நல்லா நிருபங்களை படி, ஏற்பட்ட அந்த ஆஸ்வாதம் இந்த ஆஸ்வாதம் அது இதுலலாம் போய் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் வந்து அதோட பொருளே கிறிஸ்து தான். கிறிஸ்துவ உபதேசம் தான் சரியான உபதேசம். அதாவது ரோமர்லேருந்து யோதாவிலேயே பார்த்தா நிருபம் திரும்ப படிங்க. அதுதான் நமக்கு வந்து நல்ல சட்டத்திற்கு நம்ம வழிகாட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதெல்லாம் இந்த நல்ல ஒழுக்கமான காரியம் சட்டத்திற்கெலாம் விட்டுட்டு ஏசப்பா குருட சுகமாக தெரியுமா, ஏசப்பா மீன ஆஸ்வத்தா தெரியுமா, ஏசப்பா வந்து முடவர் நடக்க வச்சார் தெரியுமா, அவர் அன்பு நிமித்தம் செய்தார். அதனால் இதே இதே நிறைய வீடியோ போட்டு இதே பாருங்கள். நோய் சுகமாச்சுன்னா பறந்து போக முடியுமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா வேதத்தில் இது நிருபணம் என்ன இருக்குது, நோய் சுகமாச்சுன்னா பறந்து போக முடியுமா? சரி, கேன்சர் இருக்குது, எனக்கு கேன்சர் சுகமாச்சும் பறந்து நான் போயிடுவேனா? நம்ம போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம பேய் ஓடிச்சு நம்ம பறந்து போயிடுவோமா? சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தீர்த்து சொல்கிறாங்க, வாய்க்கில் அப்படியே நடந்துச்சு, கோடி கண்ணில் சுற்றி கடிச்சிச்சு, நல்லா மனைவி கடிச்சிட்டாங்க, நல்லா கார் பங்களா கடிச்சிச்சு, நல்லா சர்ச்சு பெருசாக கட்டிட்டோம், நல்லா அற்புதம் நடக்குதுனால பறந்து போகணும்னு சொல்லி எங்கன்னா வசதி இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அவருடைய வார்த்தையின்படி அவர் ஒழுக்கமான நல்ல சட்டத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி இருந்தால் பர்வதராஜுக்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம சும்மா வந்து கொசு போல் இருக்கிற இதெல்லாம் வந்து திருப்பி நான் சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான மேன்மையான நீதி இறக்க சமாதானம் நம்ம விட்டுட்டோமா நமக்கு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் என்ன, அதுவும் மனம் திரும்பி நல்ல பண்புருளாக வாழ நம்ம வாழ்ந்த அநேகருக்கு நல்ல சாட்சியாக ஒழுக்கமான வாழ்ந்த அநேக நல்ல உத்தமர்கள் உண்மையில் நம்ம உருவாக்கி இங்கேயும் சந்தோஷமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சந்தோஷமாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிசாஸ் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு பிசாஸ் வந்து மீசை வச்சு கொம்பு வச்சு வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எண்ணத்தில் தான் தவறான எண்ணெய் போடுவான். அந்த தவறான எண்ணத்தை நம்ம மேற்கொண்டது தான் சத்திய வேதம் இருக்குது, சபை இருக்குது, இன்னும் நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஒழுக்கமான நற்பண்புகளாக வாழாமல் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆசீர்வாதம், நோய் சுகமாகத்தில் அற்புதம், அதிசயம், தீர்தர்சனம், வம்ச வரலாறுன்னு போய் நீங்கள் மாட்டிங்கன்னா சொல்கிறது வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாட்டிக்கும் இந்த பூமியில் நமக்கு சரியாக தண்டனை நித்திய தண்டனை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் என்னென்னா நித்திய தண்டனை இருக்கா, நிறைய வீட்டை போட்டு நித்திய தண்டனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து அவர் வசந்தம்படி அவர் வார்த்தையின்படி ஒழுக்கமாக வாழலாம். பட் டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில் டேஞ்சர், நித்தியத்திலே டேஞ்சர். அதனால் நம்ம எல்லோரும் வந்து மனம் திரும்பி ஒழுக்கமாக வாழணும், எல்லா மதஸ்தாரை நேசிக்கணும், எல்லா மக்கள் இனமாக நம்ம ஒழுக்கமாக வாழும்போது இதில் தோல்வி விட்டுறது எதுனா பிசாசனுடைய ஆவிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க பிசாசுடைய கூட்டத்தை நம்ம முறியடிக்கணும்னா நம்ம நற்பண்புலாம் வாழ்ந்து நம்ம ஒற்றுமை நம்ம உண்மையோடு நம்ம ஒரே மனதோடு ஏக சிந்தியோடு ஏக அன்போடு ஏக மனதோடு நம்ம ஒரு மனதாக போட்டு நம்ம வாழும்போது நம்ம கூடவே இருப்பார். நம்ம எல்லாரும் விடுதலை இந்த பூமியில் ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ்வோம். நித்தியத்தில் நம்ம எப்போ மரண பயம் நமக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மரணத்தை நம்ம வாஞ்சிப்போம் அப்படி நம்ம பக்கம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். மரணத்தை வாஞ்சி பரவ போய் எப்போ சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாஷம் புரோஜமாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.